இங்கிருந்து ரிட்டன் டு ஸ்போர்ட்ஸ் ரிட்டன் டு ஆக்டிவிட்டி ரிட்டன் டு பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்தோம்னா அது கிடையாது சார். அதுவே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ரிட்டன் டு வார்ம் அப் மேட்சஸ், நானே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சும்மா அப்படியே இன்டென்சிட்டியே இல்லாமல் விளையாடுறது. இதில் இன்னும் கான்டெக்சுவலாக பேசணும் அப்படின்னா வித் ஆடியன்ஸ் வித்தவுட் ஆடியன்ஸ் இம்பேக்ட்ஸ் த இம்பேக்ட்ஸ் த திங். நான் அப்படி என்ட்ரி லெவலில் உள்ளே போகும்போது மேபி சர்ஜிக்கலாக இருந்தால் இது பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். நான் சர்ஜிக்கலுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பர்ஃபார்மன்ஸ் போகும்போது வித்தவுட் க்ளோஸ்ட் என்விரான்மெண்டல் மேட்சஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் என்விரான்மெண்டல் மேட்சஸ், ரிட்டன் டு ட்ரைனிங். இது 2க்கு முன்னாடி ரிட்டன் டு ட்ரைனிங்குள்ளே வந்திருக்கணும். அதே அத்லெட் எந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க டே டு டே லைஃப்பில், அந்த ட்ரைனிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் ஓப்பன் என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ன்ட்டு ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு வரணும் இந்த ப்ராசஸையே. இங்கே டேரெக்டாக எடுத்தோன்னே இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் எல்லாம் அதுதான் இன்னும் டேஞ்சரஸ். அதுக்கு தான் அந்த அடாப்டபிலிட்டி ஃபேஸஸில் 12 மந்த்ஸுக்கு மேலேயே சொல்கிறாங்க. இப்போ 9 மந்த்ஸ்க்கு நீங்கள் விளையாடலாம்னா இட்ஸ் நாட் லைக் 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போய் மேட்ச் விளையாடலாம்னு அர்த்தம். 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் you can start the process of going into competitive sport. அதுதான் சொல்ல. அண்ட் அந்த ப்ராசஸ் ஜெனரலா எவ்வளோ டைம் எடுக்கும்? அந்த ப்ராசஸ் அத்லெட் டு அத்லெட் வேரி ஆகும் சார். அந்த சைக்கலாஜிக்கல் ரெடினஸை பொறுத்து கொஞ்சம் மாறும். பட் 9 to 12 மந்த்ஸ் சொல்லலாம். அந்த 9 to 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரெடி டு பிளேங்கிற மாதிரி சொல்லலாம்.